ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் இந்த விராஜ் பையில திரும்பவும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கட்டி போட்டு வச்சுக்கிட்டு அவனுக்கு ஷாக் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதை பண்ண சொல்கிறதும் அந்த ஏசிபி தான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பாரில் எவனோ ஒருத்தவன் கூட சீட்டு விளாண்டுட்டு இருக்கான். அதில் ஒருத்தவன் பெட் கட்டுறான். நீ தோத்துட்ட அப்படின்னா அவனோட மொத்த காசையும் என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. தோக்குறதுங்கிறது என்னோட அகராதிலே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சீனை போட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இப்படி பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ தோத்து போய்ட்றான். என்னமோ சொல்லிட்டு இருந்தா என்னமோ தோக்குறது அகராதியில் கிடையாதுன்னு. இப்போ தோத்துப்பட்டியில் மரியாதை இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோக்கு செமையாக கோவந்துருது. அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். என்னடா நீ தோத்துட்டு எங்களே போட்டு அடிச்சுட்டு இருக்க, நான் யாரோட ஆள் தெரியுமா, என்னோட பாஸ் யாருன்னு தெரியாம நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோவும் உன்னோட பாஸ் யாருன்னு நான் பார்த்தே ஆகணும்டா, உன்னோட பாஸ் எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறான். பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் ஃபோன் பண்ணுறான். எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா நீங்கள் சியாவை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. நேராக நம்ம ஹீரோயினியை தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கான். இவன் மேலே கோவமாக இருக்கிறா. மறுபடியும் லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். அவன் அங்கேருந்து போயிடுறான். எங்கே போனா இவன் நம்மளை சமாதானப்படுத்தாம அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா இவன் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினிக்கு தான் இவன் கிட்டார் வாசிச்சா பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். காதை பிடிச்சிட்டு சாரி வேற சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விடுங்க, வீட்டுக்கு போகலாம் வாங்க, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மொத்த ஃபேமிலியும் வெயிட் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி வா இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்புறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் கேண்டில்ஸ் ஏற்றி வச்சுக்கிட்டு மாறி மாறி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி எழுப்புறதுன்னு பார்த்தா ஒரு பலூன் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோயினி கத்தியால குத்துறா. அந்த சவுண்டு கிட்ட அவங்க எல்லாரும் எழுந்திரிச்சிடறாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி டு ஆல்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முன்கூட்டியே காதை பிடிச்சிட்டு மன்னிப்புக்கிட்டு இருக்காங்க. அட எங்களுக்கு ஆனிவர்சரி, உங்களுக்கு தானே ஆனிவர்சரி, நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சரி கேக்கை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு கடைசியாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினிக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அழகாக நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இப்போதான் கல்யாணமான மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயே 1 year ஆயிடுச்சு, ஆனிவர்சரிலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவங்க இவ்வளோலாம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது கதையை. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்கத்திலே நம்ம ஹீரோயினி புருஷங்காரன் தூங்கிட்டு இருக்கான். அவனை போய் இவ அழகாக முடிய வச்சு எழுப்பிட்டு இருக்கா. உடனே அவனும் காலையிலே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வாங்க, எனக்கு குங்குமம் வச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் அங்கேருந்து குளிச்சுட்டு வந்து ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தையும் வச்சு விடுறான். சரி இப்போ ரொமான்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இவன் அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அங்கேருந்து ஓட பார்க்குறான். ஆனால் அவளோட தாலி இவனோட டவலில் மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே அவன் கழுத்தில் இருக்கிற டவல் எடுத்து தாங்கழுத்தில் போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயினி கிச்சனில் சமைச்சிட்டே இருக்கா. இவனும் பின்னாடியே என்ன இன்னைக்கு சமைக்கிறீங்க மேடம் ஸ்பெஷலாக அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு மார்னிங்கே கிச்சன் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அந்த கிறிஸ் பையை பேசுகிற சவுண்டு கேட்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த பையன் அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்கான். அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அப்புறம் நான் கிட்டார் கிளாஸ்க்குலாம் போக ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு நல்லா பாட்டு பாடம் வருமா, ஆனால் நீங்கள் தான் என் கூட இல்லை, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்கான். என்னாச்சு அம்மா எங்கே போனாங்கன்னு பார்த்தா ஃபோட்டோ மாட்டி தொங்குது, அம்மாவோட ஃபோட்டோ. அப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க போல, எப்படி என்னங்கிறது தெரியல. இவன் அப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினிக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோ அழுதுட்டு இருக்கான். உடனே இவன் தான் போய் அவனோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு நீங்க அம்மாவை மிஸ் பண்றீங்களா, நானும் மிஸ் பண்றேன் சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் ரொம்ப கோவம் வருது. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, ஃபர்ஸ்ட் அண்ணன் இறந்து போனாரு, அப்புறம் அண்ணி இறந்து போயிட்டாங்க, ஆனா ரெண்டு பேரையுமே கொலை பண்ணது யாருன்னு இன்ன வரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த குடும்பத்தோட எதிரி தான் யாரு, அவங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் கிறிஷ் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க ராகு, அதெல்லாம் எதுவும் ஆகாது, அதான் நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல, நம்ம ஏதாவது இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வர விட்டுருவோமா என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த ஒரு ஒளிவு முறையுமே கிடையாது, நீங்கள் என்கிட்ட எதையும் மறைக்கல, நானும் உங்ககிட்ட எதுவும் மறைக்கல, அப்புறம் நீங்கள் எந்த பிரச்சனைக்கு போகலை தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அந்த பாரில் சண்டை போட்டான்ல, அது ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கிற ரீசன் தெரியல. நம்ம ஹீரோயினி கிட்ட போய் சொல்கிறான், இல்லை நான் எந்த பிரச்சனைக்கு போகலைன்னு சொல்கிறான். ஏன் அப்படி போய் சொல்கிறான் அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம விராஜ் தான் காட்டுறாங்க. இவன் இப்போ 10 வயசு குழந்தையா மாறிட்டான்ல, அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா அங்கே ஒரு தீப்பெட்டி கிடக்கு, அதையும் பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு ஓரமாக குப்பை ஒதுக்கி இருக்கிறதையும் பார்க்குறான். உடனே இவன் என்ன பண்ணுறான்னா அந்த தீப்பெட்டி எடுத்து கையில் வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை கொளுத்தி அங்கே இருக்கிற குப்பையிலையும் போட்டுடுறான். உடனே அந்த நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. அதை பார்த்து ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நெருப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குது. உடனே இவன் பயந்து போயிடுறான். அங்கே இருக்கிறவங்களும் எல்லாரும் யார் இந்த நெருப்பை பற்ற வச்சா, நீ தானடா இங்கே உட்காந்துருந்த, நீ தானே இதை பண்ண அப்படின்னு சொன்னால், இல்லை அங்கிள்
நான்லாம் இதை பண்ணலை டாக்டர், நீங்களாவது நம்புங்க ப்ளீஸ், நான் இதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தூரத்துலேருந்து இவனோட நிலைமையை வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவன் ஏன் இப்படி மாறினா அப்படிங்கிறது தெரியல. டக்குன்னு அவனும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ராகவ் அண்ட் சியா நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே அந்த டாக்டரோட முகம் மாறுது. இவர் ஏன் அப்படி பயப்படுறாருன்னு தெரியல. அங்கே இருந்து அந்த பையில இழுத்துட்டு போயிடுறாங்க. நேராக அந்த டாக்டரும் ஏசிபி கிட்ட ஓடி வந்து நீங்கள் என்னதான் ஷாக் ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கொடுக்க சொன்னாலும் சரி, அவனுக்கு இன்னுமே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குது. அவன் 10 வயசு குழந்தைய ஆனாலும் அவன் ராகவையும் சியாவையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இதனால நான் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வர பயந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை என்னன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே தூரத்துலேருந்து ஒரு பைத்தியம் மாதிரி ஒருத்தவனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவனை ஒரு செகண்ட் 2 பேரும் பார்த்துட்டு உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி இந்த ஏசிபி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் விராஜோட பிஹேவியர் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறத கவனிச்சாங்க இல்லையா? ஸோ அதனால சந்தேகமாகவே தான் இருக்குது. அதை பற்றி அவங்க 2 பேரும் யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கும் போது அப்போ அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விராஜ் ஏன் அப்படி நடந்துக்கிட்டானா அவனுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஸோ அதில் ஏதோ ஒரு மெடிசன் ஒத்துக்காமல் அவனுக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. சைடு எஃபெக்டா? எதுக்காக சைடு எஃபெக்ட் வரப்போகுது? இன்ஃபேக்ட் நம்ம அவனை வந்து குணப்படுத்த தானே பார்க்குறோம், அப்புறம் எதுக்காக அவனுக்கு சைடு எஃபெக்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே காருக்கு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன டவுட்டுன்னா, ஒரு வேளை அந்த பையன் நடிக்கிறானோ, இப்போ வந்து அவன் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணான்ல, ஸோ அது கூட ஒரு நடிப்பாக இருக்குமோ, ஒருவேளை இப்படி நடித்து திரும்பவும் ஏதாவது பிளான் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லை, அவன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கிறான், அப்புறம் நீ எதுக்காக சியா பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ ஃபைலை வச்சுட்டு வந்துட்டா போல. சரி நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இல்லை நீ உட்காரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். இந்த பக்கம் நம்ம விராஜை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அவன் அப்படியே அப்பாவியாக உட்காந்துருக்கான். அப்போ அந்த நர்ஸு பொம்பளையும் வந்து உனக்கு ஆரஞ்சு ஜூஸ்னா பிடிக்கும்ல, இந்த இது குடி, நான் உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவனும் அதை குடிக்கிறான். அப்புறம் இந்த உனக்காக நான் வந்து இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு வந்தது உன்னோட ஃபேவரட் பைக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்தா அதையும் வாங்கி அழகாக வச்சுக்கிறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த போலீஸ்காரனும் அப்புறம் அந்த பைத்தியக்காரனும் அப்புறம் அந்த டாக்டர் 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவனை பார்த்துட்டு இல்லை இவனை தான் நீ முடிக்கணும் அப்படின்னு அந்த பைத்தியத்திட்ட வர அந்த ஏசிபி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஏசிபி என்ன சதி பண்ணுறாருன்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம ராகவும் சியாவும் எதுக்காக இவனை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னா அவனை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இந்த ஏசிபி எதுக்காக இப்படி இவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து சின்ன பையனாக மாற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு பின்னாடி இவர் ஏதோ ஒரு சதி திட்டம் பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்லா புரியுது. ராகவும் ஃபைலை வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுறான். டாக்டரும் அந்த ஃபைலை கொடுத்துட்றாரு. அப்போ பார்த்தா எதிர்த்தாப்புல ஒருத்தவன் தடிமாடு மாதிரி போகிறத பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அவனை பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே எங்கேயோ பார்த்த ஒரு ஃபீல். பட் அவன் யார் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் இல்லை. அங்கேருந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின்கிட்டையும் கொடுத்துட்டு சரி சியா இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் ஆனிவர்சரி தானே, என்னோட கிஃப்ட்டை எங்கே கொடு அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி கிஃப்ட்டு இங்கே இல்லை வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி உன்னோட கிஃப்ட் வீட்டில் இருக்குது, என்னோட கிஃப்ட் நான் கிஃப்ட் ஷாப்க்கு போய் தான் வாங்கணும், சரி நீ வீட்டுக்கு கிளம்பு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் ஏன் போகணும், நீங்கள் எனக்காக தானே கிஃப்ட் வாங்க போகிறீங்க, அப்போ நானும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை, அது உனக்கு சர்ப்ரைஸாக தான் நான் கொடுப்பேன், அதனால நீ இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பு, நான் அப்புறமா ஆட்டோவில் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா இவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே திரும்ப வரான். ஏன்னா அந்த ஆள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அங்கே வந்து பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை, ஒரே ஒருத்தவன் தான் இருக்கிறான். அவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆள் இந்த பக்கமாக போனான். அவன் நீளமாக முடி வச்சிருந்தான், தாடி வச்சிருந்தான், ஹைட்டாகவும் இருந்தான். அவனை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவன் எந்த பக்கமாக போனான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு ரூலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே இந்த பணத்தை வாங்கிக்கப்பா, பணத்தை வாங்கிட்டு சொல்லு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். உடனே நம்ம ஹீரோ அடி உதவுன மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். இப்போ சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு கேட்டதும் அவன் இந்த பக்கமாக தான் போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்படியான்னு சொல்லிட்டு இவன் அவனை தேடி போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம விராஜை காட்டுறாங்க. அவன் அவனோட ரூமில் இருக்கிறான். இப்போ செவத்தில் 3 பொம்மையை வரைஞ்சி வச்சிருக்கான். அந்த பெயிண்டிங் வந்து இவன் தான் பண்ணியிருப்பான் போல். அதை பார்த்துட்டு இது சியா, அப்புறம் இது ராகவ், அப்புறம் இந்த குட்டி பையன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ராகவ் சியாவை வந்து அப்பா அம்மான்னு நினச்சிக்கிட்டான் போல். அப்படியே வந்துட்டு இருக்கும் போது யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அந்த நீலமுடிக்காரன் தான் வந்து நிற்கிறான். அவன் இவன் கையில் இருக்கிற பைக்கை பிடுங்கி வச்சுட்டு உனக்கு இந்த பைக் வேணுமா அப்படின்னா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை காமிச்சிட்டு அப்படியே வெளியே கூப்பிட்டுட்டு இருக்கான். இவனும் அவன் பின்னாடியே அந்த பைக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான். அதில் பேக்ரவுண்டில் வர ஒரு பிஜிஎம் ஓடிட்டு இருக்குது. அந்த 10 வயசு குழந்தைங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு பிஜிஎம் ஓடிட்டு இருக்குது. எப்படி இருந்து நம்ம விராஜ் இப்படி ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பைக்கை அவங்ககிட்ட கொடுக்காம தூக்கி போட்டுட்டு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு கன்று எடுத்து வச்சுட்டு நிற்கிறான். இந்த பைத்தியத்துக்கு எப்படி கன்று வந்துச்சு அப்படின்னு தெரியல. இப்படி அந்த ஆங்கிளில் கன்னை வச்சுட்டு அவனை ஷூட் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் அங்கே வந்து பார்த்துடுறான். இது வரைக்கும் நான் ராணா சார் சொல்லி எத்தனையோ பேரை கொண்டிருக்கேன், ஆனால் இன்றைக்கி உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை கொல்ல வேண்டியதாகிடுச்சு, சரி நீ கண்ணை மூடிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிரு, நான் உன்னை வலிக்காமல் சுட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோக்கும் ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வந்துடுது. இந்த பயலை எங்கேயோ
வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இவனுக்கு டவுட்டாக இருந்துச்சுல்ல, ஸோ அதனால தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். இவன் யார் அப்படின்னு பார்த்தா அண்ணங்காரனை வந்து ஷூட் பண்ணதும் இவன் தான். அப்புறம் அன்னிக்காரியை கத்தியால் குத்தி சாவடிச்சதும் இவன் தான் போல். இவன் யார், இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.